Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பக்ரீத் ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 700 grams இருக்கு. தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு 4 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியா எடுத்துர்க்கேன். இது ஒரு 1/2 kg வரா மாதிரி எடுத்துர்க்கேன். 700 கிராம் வெங்காயத்துக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி கரெக்ட்டா இருக்கும். 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். புதினா வந்து ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன கட்டா இருக்கனால 1 எடுத்துர்க்கேன். மல்லி வந்து ஒரு கட்டு எடுத்துக்கங்க. பெருசா இருந்தா கொஞ்சம் ஒரு கட்டு எடுத்துங்க. சின்னதா இருந்தா 2 கட்டு எடுத்துக்கங்க. தயிர் வந்து இங்க 170 கிராம் பேக்ல வர யோகர்ட் வந்து 2 பேக் எடுத்துர்க்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். 12 பாதாம் 12 முந்திரியை நான் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இதை. இப்போ அடுத்ததாக மட்டன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட எடுத்துக்கலாம். மட்டன் வந்து ஷோல்டர் லெக் பார்ட்டுன்னு இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். மட்டன் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். மட்டன் வந்து 100 1 200 கூட போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு கம்மியாக மட்டன் போடக்கூடாது. டேஸ்ட் நல்லா வராது நமக்கு. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. வீட்டில் அரைச்சி செய்கிற கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பிரியாணிக்கு. நான் ஏற்கனவே கரம் மசாலா வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் தனியாக வடிப்போம் இல்லையா, அதில் போடுறதுக்கு பட்டை, ஷாகி ஜீரா, மிளகு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் முந்திரியை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சாச்சு. நல்லா பாதாம் முந்திரி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக தான் அது சேர்க்குறது. பாதாம் முந்திரியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் தான் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ அரிசி வந்து 8லேருந்து 10 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ செய்கிற மாதிரி பிரியாணி பாட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் வந்து 180 ml எடுத்துக்கோங்க. அதாவது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் வரும். இது இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ இது சூடு வரட்டும். இது சூடானதும் இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 சின்ன சைஸ் உள்ளது தான் எடுத்திருக்கேன். 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன். அன்னாசிப்பூ இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. கிரேட்டர்லேயோ சாப்பர்லேயோ போட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா சீக்கிரம் வதங்கும் நமக்கு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. வெங்காயம் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரத்துக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி 2 கை இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்து வதக்கும் போது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் புதினா, கொத்தமல்லி நல்லா 2 கை நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை புதினா, கொத்தமல்லிலாம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும், இஞ்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ பூண்டு அதே அளவு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்தியா இஞ்சி வாங்கிக்கோங்க. சைனா இஞ்சி வாங்கினீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் சைனா இஞ்சி வாங்கினீங்க அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இதில். ஏன்னா அது காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 8 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம். இது வதங்கினதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 kg தக்காளியை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் தக்காளியும் ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். ஒரு 8 பச்சை மிளகாவை சென்டராக கீறி சேர்த்துக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வதங்க விடலாம் நல்லா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. மிளகாய்த்தூள் வந்து ஆச்சி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா காரமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள்னால் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் நம்ம. இதை காரம் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போதும். இதுக்கு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில். கரம் மசாலா வீடியோவும் நான் போட்டிருக்கேன், என்னோடதில் இருக்குது, பார்த்துக்கங்க. இந்த பிரியாணிக்கு இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். 170 கிராம் பேக்கில் வரது 2 எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். தயிரையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இதில் பாதாம் முந்திரி அரைச்சி பவுடராக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் முந்திரி பவுடராக அரைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட்டாக கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. இது ஒரு 30 செகண்ட் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 கிலோ மட்டனை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனில். இப்போ அரிசி தனியாக நம்ம வடித்து தான் இதில் சேர்க்க போகிறோம். மட்டனுக்கு தேவையான உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எப்போதுமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் இதில் தண்ணி சேர்க்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் நம்ம மட்டன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும். வெயிட் பண்ணுவோம் நம்ம மூடி போட்டு வச்சு. ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து இதுக்கு மொத்தம் 750 ml தேவைப்படுறதுக்கு 3/4 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு 500 ml ஊற்றிட்டேன். இப்போ 250 ml இப்போ நான் சேர்க்குறேன். இதில் 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ மொத்தம் 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்கணும் இதுக்கு. இப்போ இதில் லெமன் ஜூஸ் 2 எடுத்து வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டா தான் வந்து நமக்கு மட்டன் வந்து இதிலே டைரெக்டாக வேக போடுறதுனால நல்லா வெந்து வரும் நமக்கு. உங்களுக்கு மட்டன் வேக வைக்கிறதுக்கு டைமிங் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் குக்கரில் தூக்கி ஊற்றிட்டு 4-5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடித்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகட்டும். மூடி போட்டு ஃப்ளேமை நல்லா குறைச்சிக்கோங்க. இப்போ மட்டன் வேகிற கேப்பில் நம்ம வந்து அரிசியை வடித்து சேர்க்கறதுனால இதில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். மட்டன் வெந்துட்டுருக்கு நல்லா. 1 கிலோ அரிசி போட்டு வடிக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுருந்திங்கன்னா அதில் இந்த மாதிரி 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஷாகி ஜீரா, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4-5 மிளகு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதில் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 2 கை நான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஊறின இந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வடித்து சேர்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கறி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி அளவை பார்த்துட்டு 1க்கு 1.5 கணக்கில் நீங்கள் அரிசி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இந்த மாதிரி வடித்து செய்கிற பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா உப்பு கரிக்கணும். இது நான் சேர்த்துருக்க அளவு கரெக்டாக இருக்குது. தண்ணி உப்பு கரிக்குது நல்லா. அப்போ தான் வந்து ரைஸ் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 40 நிமிஷம் ஆச்சு இந்த மட்டன் எனக்கு வெந்து வரத்துக்கு. ஊரில் உள்ள மட்டன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணிக்கோங்க. இதை ரைஸ் வந்து ஒரு 2-3 நிமிஷம் தான் வெந்திருக்கு. நான் அதுக்குள்ளே இப்போ இதை வடிக்க போகிறேன். இது வந்து அரை அரிசியாக இருக்கணும். இது 50% வெந்தால் போதும். இது இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ நம்ம
மட்டன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. அரிசி அரை அரிசியாக இருந்தால் தான் இந்த கிரேவிலையும் தண்ணி இருக்கும். அப்போ தான் வெந்து வரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கிண்டுறதுக்கு அடியிலேருந்து கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போவே லைட்டாக நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நான் இப்படியே தான் தம் வைக்கிறேன். இதில் எல்லோ சாஃப்ரான் ஃபுட் கலர் தான் நான் அதில் சேர்க்குறேன். நீங்கள் சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஃபுட் கலர் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பிரியாணிலே நார்மலாக ஒரு கலர் வரும், அது வேணும்னாலும் அதோட விட்டுருங்க. ரைஸை முதலே நீங்கள் அப்போனா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஃபுட் கலர் சேர்க்கலனா. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் புதினா மல்லி இருக்கிறத கொஞ்சமாக இதில் மேலே தூவி விட்டுக்கோங்க. மரக்கரண்டியில் இந்த மாதிரி குழி மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 சைடு மட்டும் இந்த மாதிரி. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து மம்சா ஜாகிரன்னு இருக்காங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. ஒரு 25 பேருக்குலாம் வந்து நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து. அப்போ ஒரு டைம் செய்கிறப்ப எனக்கு இதை வந்து ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்தது அவங்க தான் அது. இந்த மாதிரி செய்கிறப்ப கிரேவி வந்து கீழேருந்து மேலே கொதிக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா. 1 கிலோ அரிசி சேர்த்துருக்கிறதுனால எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இந்த கிரேவி கொஞ்சம் உள்ளார அடங்கி கொதிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணி கொதிச்சு கிரேவி வந்ததுக்கும் இப்போக்கி கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் உள்ளார லேசாக அந்த தண்ணி கொதிக்கிறது அடங்கினோடனே நீங்கள் தூக்கி தம் வச்சிடலாம். இப்போ இது நம்ம செய்கிற அளவை பொறுத்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் அதுக்கு டைமிங் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறது. தோசை தவா நல்லா ஹீட் ஆனதும் இந்த தூக்கி நம்ம தம் வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அது தம்மில் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் மேலே நல்லா ஆவி வருது பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து தான் ஓப்பனே பண்ணணும். அப்போ தான் ரைஸ் நல்லா செட் ஆகி இந்த மாதிரி நல்லா பூத்து வந்திருக்கும் ரைஸு. இப்போ எப்படி இருக்குன்னு அடியிலேருந்து நம்ம கிண்டி பார்க்கலாம். இப்போ மரக்கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலரே வந்து நல்ல கலர் வரும் நமக்கு. மசாலாலாம் நிறைய நம்ம கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வெறுமனே அப்படியே நம்ம சாப்பிட்லாம். கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கீழே தங்கியிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இதுக்காக தான் சொன்னேன்னா, லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளறத்துக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரைஸ் போடுறப்பயே மரக்கரண்டி வச்சு லேசாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கன்னு. எனக்கு செஞ்சு பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போதுமே. கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெருநாளைக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பிரியாணியை நம்ம வாழை இலையில் பரிமாறிடலாம். வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, சிக்கன் ஃப்ரை, இதெல்லாம் நம்ம என்னுடைய சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த ரெசிபிலாம். முட்டை, மட்டன் தால்ச்சா, கோதுமை ரவை பாயசம். இந்த ரெசிபிலாம் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் காத்துட்ருக்கு.